எடுத்துக்கொள்வோம். யாத்ராமம் 27வது அதிகாரம் நான் இன்றைக்கு பார்க்க போற செக்ஷன். ஒன்று நீங்க கவனிக்கணும், இந்த அதிகாரங்களை நாங்கள் வாசிக்கிறது பழைய பாட்டு ஆசரிப்பு முறையை குறிச்சு. ஸ்டில் நாங்கள் அதில் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்குற விஷயம் பழைய ஏற்பாட்டு குருத்துவ அல்லது ஆசாரிய முறை. கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்துருந்தோம் இறை சமூக கூடாரம் அல்லது ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும். நீங்கள் சில பாஸ்டர்மார் ப்ரீச் பண்ணுறதை கேட்டிருப்பீங்க. அந்த கூடாரத்தை அவங்க ஆவி ஆத்மா சரீரத்துக்கு ஒப்பிட்டு சில பேர் அதை பிரசங்கிக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரம் எங்களுடைய ஆவி, அது எங்களுடைய சரீரம் வெளிப்பிரகாரம், எங்களுடைய ஆத்மா அதுக்குள்ளே இருக்கிறது, ஆக டீப்பாக இருக்கிறது ஆவி, எங்களுடைய ஸ்பிரிட். ஆனால் நான் இப்போ அதுக்கு எகெயின்ஸ்டும் இல்லை, அதுக்கு எதிராக நான் பிரசங்கம் செய்யவும் இல்லை. நீங்கள் அந்த சாப்டருடைய வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இப்போ டைம் இல்லை எங்களுக்கு எடுத்து பார்க்க. ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுக்கு முன்னதாக கடவுள் ஒரு மெத்தடை முதலே உருவாக்குறார். 3 ஸ்டேஜஸை கடவுள் உண்டாக்குறார். நீ மலையில் ஏறி எனக்கு கிட்ட வான்றார் மோசைக்கு கிட்ட. பிறகு ஆரோனியம் அவங்களோட ஊழியம் செய்கிறார்கள்னு சொன்னால் அவங்கள தள்ளி நிற்க சொல்லி கீழே இருக்கிற ஒரு ஜனங்களே மேலே வரவேன்னு சொல்றார். ஸோ ஆல்ரெடி என்னை பொறுத்த வரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை கடவுள் ஆவிக்குரிய ரீதியாக அந்த இடத்துல உண்டாக்கிட்டார். 3 ஸ்டேஜஸ். மோசே நல்லா கிட்ட வரலாம், ஆரோனும் அவருடைய ஊழியக்காரங்க கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஜனங்கள் கிட்டே வரையலாம், வெளியில் இருக்கும். ஸோ மகாபரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். கர்த்தர் அந்த உடன்படிக்கை அல்லது இரசம கூடாரத்தை உண்டாக்கினது நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம். அதில் கர்த்தர் ஆவிக்குரிய காரங்கள் எங்களோடு பேசுறதுக்காண்டி அப்படி அவர் அடையாளமாக அதை செய்தார். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம், கர்த்தர் ஒரு ஆள் எப்பவும் பண்ண போறேன். ஊழியக்காரன்னு எப்படி எப்பவும் பண்றது பாருங்க. இந்த நவீன சபையில் ஒரு காரியம் போய்கொண்டிருக்கு. ஆரோனை போல நாங்கள் அழைக்கப்படணும் ஊழியத்துக்கு. ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை, கர்த்தர் கொடுத்த இந்த பெருமதியான ஊழியத்தை ஒருவரும் செய்ய முடியாது. இட்ஸ் ராங். அது கம்ப்ளீட்லி ராங். அது பிழையான உபதேசம் வேதத்தின் அடிப்படையில். இது எந்த ஓன் தியரி இல்லை, பைபிள் சொல்ற மாதிரி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை பார்க்க போறோம். ஆசாரிய ஊழியம், ஆரோனுடைய ஊழியம் எப்படி கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னார், என்ன மாதிரி அந்த முறைமைகள் என்ன. கர்த்தர் சில மெத்தட்ஸை உண்டாக்குறார். இந்த 27, 28, 29 அவனோட உடுப்பு எப்படி இருக்கணும், எப்படி அவன் பலி செலுத்தணும், எப்படி ஜனங்களுடைய பலியை வாங்கி செலுத்தணும், எப்படி மற்றவர்களுக்காக பரிந்து பேசணும், அவனோட உடை எப்படி இருக்கணும், என்ன அணிஞ்சு இருக்கணும், எல்லா சகல டீட்டெயில்ஸும் கடவுள் இந்த இடத்துல பிரித்து காட்டுறதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ முதலாவது கடவுள் பலிபீடத்தை உண்டாக்க சொல்றார். தகன பலிபீடம் புது பைபிள் இருக்கு. 27ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மரத்தை எடுத்து வெட்டி, இதுல நீங்க நிறைய டீட்டெயில்ஸ் கடவுள் சொல்றார். நீங்க வீட்டு போய் வாட்சி பாத்தீங்கன்னா எல்லாமே கடவுள் இந்த விளக்கமா சொல்ற இந்த ரீசன் என்ன, மிருகத்தை கொண்டு வந்து அதுல நாங்க பலிவிட போறோம், எரிக்க போறோம், அல்லது பேர்ன் பண்ண போறோம், அல்லது வெட்ட போறோம், ஏதாவது செய்ய போறோம். இந்த பலிபீடம் வெரி இம்பார்ட்டன்ட் முதலாவது. ஸோ ஒருவன் கர்த்தரை ஆசரிக்கிறதுக்கு அல்லது வர்ஷிப் பண்றதுக்கு, இந்திய நாட்களில் தமிழ்ல இலகுவான தமிழ்ல சொல்ல போன ஆராதிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னம் முதல் அவன் பார்க்க போற இடம் பலிபீடம். ஃபர்ஸ்ட் பலிபீடத்துக்கு கிட்ட வந்து அவன் கைகளை கழுவணும். அதெல்லாம் தாவீது ராஜா ஒரு பாட பாரு, உன் பீடத்தை நான் சுற்றி வருகிறேன், என்னுடைய கைகளை இருக்கிற கரைகள் நீங்க நான் கழுவுறேன். பலிபீடத்து பக்கத்தில் தண்ணி இருக்கும், தண்ணி தொட்டி இருக்கும், அதுல கை கழுவணும். ஸோ முதலாவது லெசனை நாங்கள் லேர்ன் பண்ணோம். இது ஒரு வர்ஷிப்புக்கு அடையாளம். இந்த கர்த்தர் என்ன மாதிரி, அதாவது ஆசாரியன் ஆரோன் என்ன மாதிரி கர்த்தரை அப்ரோச் பண்ணி என்ன மாதிரி வர்ஷிப் பண்ணணும் என்ற விதத்தை இந்த இடத்துல போட்டிருக்கப்படியா அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி நாங்கள் கடவுள்கிட்ட கிட்டி சேர்ந்து நாங்கள் வர்ஷிப் பண்ணலாம். அதுல முதலாவது கர்த்தர் கிரியேட் பண்ண சொன்னது வேற ஒன்றும் இல்லை, பலிபீடம். இந்த பலிபீடம் என்னதுக்கு சமனா இருக்குன்னா, அவங்க கொண்டு வருகிற மிருகங்கள் காணிக்கைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த பலிபீடத்துல சப்மிட் பண்ணணும், எல்லாத்தையும் வைக்கணும், டிக்ளேர் பண்றது. சுருக்கமாக சொல்ல போனா இப்ப பாருங்க, ஒரு அதிகாரிட்டே அல்லது ஒரு நாட்டிட்டே இன்னொரு நாடு சரணடையக்கல, அல்ல ஒரு மனிதன் இன்னொரு கவர்மெண்ட்ல சரணடைய இருக்கிற எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ஒரு நாட்டில் ஒரு மனுஷன் போய் அந்த நாட்டில் விசா அப்ளை பண்றதுக்கு அந்த நாட்டில் இருக்கின்ற உரிமை, அந்த இருக்க வேண்டிய பெர்மிஷன்
அவன் எடுக்கிறதுக்கு அவனுடைய வாழ்க்கையில இருக்கு, அதாவது அவன் செய்த காரியங்கள், அவன் வைத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப பாருங்க, ஹோம் ஆபீஸ்ல நீங்க போய் சும்மா விசா கேட்டா விசா தரமாட்டான். எக்ஸாக்ட்லி இந்த விசா எடுக்கிற மாதிரி தான் இந்த வர்ஷிப் பண்றது. நீங்க போய் ஹோம் ஆபீஸ்ல போய் எனக்கு பிரச்சனை, எனக்கு அந்த நான் இந்த நாட்டில் இருக்கணும் வேலை செய்யணும்டா விசா தரமாட்டான். ப்ரொசீஜர் இருக்கு. முதலாவது நீங்க டிக்ளேர் பண்ணணும், நீங்கள் யார், முதலாவது ஐடென்டிபிகேஷன், பர்த் சர்டிபிகேட், நீங்க என்ன மாதிரி ஆள், எந்த நேஷனாலிட்டி, எங்க இருந்து வந்திருக்கீங்க, சகல டீடைல்ஸே நாங்க கொடுக்க இல்லையா. இப்ப வாராக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு விசா கட்டாயம் தேவை. விசா இல்லாட்டி சரியான கஷ்டம். நான் அதை ஒத்துக்கொள்றேன். எஸ், சரியான டிஃபிகல்ட். ஹோம் ஆபீஸ் இருக்கிற பயம் இன்றைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கு இல்லை. ஹோம் ஆபீஸ் ஒரு டாக்குமெண்ட்ஸை கட்டணும் விட்டு டிக்ளேர் பண்ணணும். இதுதான் எல்லாத்தையும் எங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முதல்ல எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்றோம். ஸோ நீங்க ஹோம் ஆபீஸ் போய்க்குள்ள முதல் பார்க்க போறது கவுண்டர் இருக்கும். ஸ்ட்ரைட்டா போனோம் உங்களுக்கு விசா தர மாட்டேன். அந்த கவுண்டர்ல நீங்க எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவன் கேட்கிற எல்லாம் சகல நீங்க ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணீங்கன்னா விசா தர மாட்டான். சப்மிஷன் ஆங்கிலத்தில் சொல்ல போன எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த நாங்க எல்லாரும் செய்திருக்கோம், அதால தெரியும். எல்லாத்தையும் கொண்டு போய் கவுண்டர்ல சப்மிட் பண்ணாதான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. விசா உடனே கிடைக்காது, தொடங்கும் அவங்களுடைய செயல் தொடங்கும். உங்களை விசா தர்றதுக்கான செயல்களை தொடங்குறது நீங்க சப்மிட் பண்ணுங்க. நீங்க சப்மிட் பண்ணாட்டி ஒன்றுமே நடக்காது. ஸோ வர்ஷிப் பண்ண என்ன, எங்கட உள்ளத்துல இருக்கிறது, நாங்க செய்த காரியங்கள் கடவுளுக்கு முன்னா போக்கி எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த பலிபீடத்துல சமர்ப்பிக்கிற மாதிரி கர்த்தருக்கு முன்பாக சமைக்கிறோம். இதுதான் சர்ச். சபை என்றது நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு நல்ல ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டுட்டு என்டர்டெயின்மெண்ட் செய்து போட்டு போற ஒரு இடம் இல்லை. அப்படின்னா கிளப்புக்கு போறவங்களும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. அப்படின்னா ஒரே சேம் தான். அவங்களும் போய் சந்தோஷப்பட்டுட்டு விட்டு போறாங்க. இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க ஆல்கோஹால் குடிக்கிறாங்க, நாங்கள் குடிக்கல. நிறைய கிறிஸ்டியன்ஸ் இப்படி தானே. அதே மாதிரி தான் அடுத்த நாள் காலமா அதே பிரச்சனை. சண்டேல தான் சந்தோஷம், மண்டே வந்தனே எல்லா சந்தோஷமும் போச்சு. அப்ப சபை என்றது என்ன பொறுத்த வரைக்கும் பலிபீடம் தான். கர்த்தர் சொன்னார், சபை என்றது கர்த்தருக்கு நாங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ற இடம். நீங்க வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வர்ஷிப் பண்ண வாரீங்களா, அது சண்டே சர்வீஸோ சாட்டர்டே சர்வீஸோ வென்ஸ்டே என்னவோ நீங்க வாரீங்க, எல்லாம் வர்ஷிப் தான். நீங்க ஆராதிக்க வரைக்க கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனா நீங்க சொல்லும்படி கேட்கிற. நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை மறைச்சீங்கன்னு சொன்னா அந்த வர்ஷிப் அக்செப்ட் பண்ணப்படாது. அதான் வர்ஷிப். இந்த பலிபீடத்துல பாருங்க, அவன் கொண்டாடுற எல்லாத்தையும் கர்த்தர் கேட்கிற எல்லாத்தையும் வச்சு தாணிக்கும், எரிக்கணும், வெட்டணும், ஏதோ அவர் சொல்ற முறையின்படி செய்யணும். ஒரு காரியத்தில் அவங்க தவறுனாங்கன்னா அவனோட பலி அக்செப்ட் பண்ணப்படாது. நீங்க சொல்லலாம் பலி அக்செப்ட் பண்ணப்படாது என்னன்னா பலி கடவுள் அங்கீகரிக்காட்டி பாவம் மன்னிக்கப்படாது. எபிரேயர்ல நீங்க வாசிக்கிறீங்க, எபிரேயர் புத்தகத்தில் இருக்குது, எல்லா சகல பாவங்களும் ரத்தம் சிந்தினா தான் மன்னிக்கப்படும். அப்ப நீங்க ஒரு காரியத்தில் தவறுனீங்கன்னா மன்னிக்கப்பட மாட்டீங்க. ஸோ இன்றைக்கு ஒன்றா நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றை லேர்ன் பண்ணேன், அதை உங்களுக்கு சொல்றேன் பைபிள்ல இருந்து. இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவும் அது சின்ன வர்ஷிப்பா இருந்தாலும் சரி, நிறைய பேரோட நீங்க தான் ஆராதிக்க போறீங்க. பர்சனல், உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில, வீட்டிலும் சரி சபையிலும் சரி. பிரேக்ல முதலாவது நீங்க யோசிக்கணும், இன்றைக்கு நான் செய்த எல்லா காரியத்தை நான் சொல்ல போறேன். பக்கத்தில் இருக்க சவனுக்குள்ள ஆண்டவரே, ஈவன் வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கணும். ஃபுல்லி சரண்டர். எப்படி நீங்க ஆபீஸ்ல போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரண்டர் பண்றீங்களோ அதே மாதிரி சரண்டர் பண்ணணும். அப்ப கடவுள் பாப்பார், ரைட், ஃபர்ஸ்ட் இது பாஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாஸ். இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்க, கோபத்தோட, விரக்தியோட, எரிச்சலோட, பொறாமையோட வர்ஷிப் பண்றோம். பைபிளின் படி, தேவனுடைய வார்த்தையின் படி அந்த ஆராதனை அக்செப்ட் பண்ணப்படாது. மேபி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சகோதரனுடைய ஆராதனை அக்செப்ட் பண்ணப்படும், உங்களுடைய ஆராதனை அக்செப்ட் பண்ணப்படாதுன்னா நீங்க மன்னிக்கல. மன்னிக்காத தன்மை, பரிசுத்தம் இல்லாத தன்மை, கோபம், எரிச்சல், பொறாமை, நீங்க எதுவும் வச்சுக்கோ. இது பழைய பால பிரச்சனையா இருக்கல. பழைய பால கடவுள் கொண்டே ஒன்று தேவை, ஒரு முருகத்தை கொண்டு வந்து பிடிச்சு வெட்டு, அவ்வளவுதான். மனங்கள் சுத்தமாகணும் இல்ல. பட் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பரிசுத்தாவியானவர்களுடைய மனங்களை சுத்தமாக்குறது. இதுதான் வர்ஷிப். அதனாலதான் எல்லாரும் வர்ஷிப் பண்ணல. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் பிகாஸ் இதுல வந்து நாங்க இருக்கிறதுனால நாங்க எல்லாரும் வர்ஷிப்பர்ஸ் இல்ல. நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கான சொல்லல. இது ட்ரூத், உண்மையை சொல்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் இந்த சபையில.
ஸோ எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற லெசன் உண்டு. நாங்கள் வந்து கதிரையில் இருந்தா கூட நாங்கள் கூட நாங்கள் வேர்ஷிப்பர்ஸ். உண்மையான வேர்ஷிப்பர்ஸ் யாருண்டா கர்த்தருடைய பலிபீடமாகிய முன்னுக்கு இருக்கிற அந்த இடம், அது என்ன வச்சோ நீ வீட்டை என்ன முதலாவது யோசிக்கணும், ஃபுல்லி சரண்டர், எல்லாத்தையும் நான் சரண்டர் பண்றேன். இன்டர்னல் ஓர்கன்ஸ் நீங்க பாக்குறீங்க, எல்லாம் உள்ளுக்கு இருக்கிற ஈரல் குடல் எல்லாத்தையும் கடவுள் கொண்டு வந்து வைக்க சொல்றேன். எல்லா எவ்ரி பீஸ், கை கால் தலை எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்க சொல்றேன். ஒன்றே மறக்க கூடாது. அப்ப நாங்களோட வாழ்க்கையில் ஒன்றை நாங்க பின்னால வச்சுக்கொண்டு, ஏதாவது ஒரு கள்ள காரியம் எங்களுடைய கூடாத காரியத்தை பின்னால வச்சுக்கொண்டு நாங்க வெளியில ஆண்டவரே என்னுடைய நிறைய பேருக்கு பிரச்சனை என்னடா இந்த கவலையை தீருமா ஆண்டவரே, கண்ணீரை தெரியும். ஆக்களுக்கு தெரியாது கவலை கண்ணீர் வர்றது அவங்க தங்களோட வாழ்க்கையில பாவங்களை மறைக்கிறபடியாத்தான். ஜனங்கள் என்ன நினைக்குதுன்னா, ஆண்டவரே எனக்கு கவலை கண்ணீர் வர்றது ரீசன், கூடுதலான ரீசன் நிறைய காரணம் இருக்கு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் பைபிளின் படி 90% காரணம் எங்களுடைய பாவங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள மறைச்சு கர்த்தருக்கு நாங்கள் அறிக்கிடாம வச்சுக்கிறபடியே தான் எங்களுக்கு பிரச்சனை. ஸோ உள்ளதென்று சொல்லி இருக்கு. இயேசுக்கு சொன்னார், நீங்க கடவுள்கிட்ட வரைக்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஸோ வர்ஷிப் என்ன முதலாவது லெசன் நான் கற்றுக்கொள்றோம், பிரிங் அவுட் எவ்ரிதிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட். உங்களோட ஹார்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வாங்க. வர்ஷிப்புக்கு நல்ல ஒரு அடையாளமான ஒரு புதிய பாடல ஒரு சாப்டர் உங்களை எல்லாருக்கும் தெரியும். நீங்க எத்தனை பேர் வாட்சிங்களோ தெரியா, யோவான் 4ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 4. நீங்க சில புத்தகங்களை வாசிக்கலாம். அந்த பெரிய ஆக்கள் ஊழியக்காரர் எழுதின புத்தகங்களை வாசிச்சு சில என்ன நடக்கும்னா, அந்த புத்தகங்கள் பைபிளை விட்டு வெளியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போயிடும். பட் ஜீசஸ் டீச்சிங்க பாருங்க, இது நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஜீசஸ் வர்ஷிப்பை குறித்து எழுதின ஒரு புத்தகம் யோசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம். அவர் என்ன மாதிரி பாருங்க டீச் பண்றார். அவள் ஒரு சமாரிய பொம்பளை, அவள் யூத இனத்தவன் இல்ல. பாபிலோன் தேசத்துக்கு அடிமைத்தனமா கொண்டு போகப்பட்ட போது அங்கே இருந்து வந்தாக்கள் ஒரு சில பேர் இந்த சமாரியா இந்த ஏரியால இருந்தாங்க. அதால யூதர்கள் அவங்கள ஒரு வித்தியாசமான குரூப், அவங்களோட சேரக்கூடாது. அதான் நீங்க பாக்குறீங்க. ஜீசஸுக்காக சொல்றாரு, நான் சமாரிய பொம்பளைன்னு தெரிஞ்சு கொண்டு என்னட்ட தண்ணி கேட்கிறேன். ஜீசஸ் வந்து அந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறது, எல்லாரும் சமன். ஸோ முதலாவது லெசனை கர்த்தர் எங்களுக்கு டீச் பண்ணார். வர்ஷிப்ல நாங்க எல்லாரும் சமன், ஏற்ற தாழ்வு இல்லை. எங்களோட எஜுகேஷன், எங்களோட கலர், நாங்க எந்த நாட்டவர்கள், நேஷனாலிட்டி ஒரு வித்தியாசம் இல்லை. பல்லு விழுந்த வயது போன மனுஷன்ல இருந்து 12-13 வயசு சிறுவனுக்கும் எந்த விதமான வயசுல வித்தியாசம் ஒண்ணுமே. ஸோ கர்த்தர் ஈக்குவல் ஆக்கினார். அதான் முதலாவது பார்க்கிறோம். பிறகு அவர் சொல்றாரு, அந்த 27ஆம் அதிகாரத்துக்கு கனெக்ஷனா இருக்கிறபடினால 16வது வசனத்தை கவனிங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் பேசிக்கொண்டு வந்துட்டு இயேசு சொல்றார், அப்பொழுது அவர் அவளிடம், நீ போய் உன் கணவனையும் கூட்டிக் கொண்டு வா என்றார். இதை நான் எப்படி வாசிக்கிறேன்டா, நீங்க என்ன அனுமதிச்சீங்கண்டா, இதை நான் கொஞ்சம் வித்தியாசமா வாசிக்க போறேன். பேசிக்கலி இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார். ஓகே, நீ ஒரு நல்ல வர்ஷிப்பரா இருக்க வேணுமா, உன்னோட சீக்ரெட்டை வெளியில கொண்டு வா. ஏன்னா அது அவனோட சீக்ரெட். அவனோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. அவனோட லைஃப் ஒரு எக்ஸாம்பிளான லைஃப் இல்லை. அவர் கூடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். ஜீசஸ்க்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், கடந்த காலத்தில் எப்படி பாத்துல வாழ்ந்தோம்னு பார்த்தாண்டா ஒரு தரமே குவாலிஃபைடு இல்லை. ஒரு தரம் சபையை நடத்தல, ஒரு தரம் சபையில எல்லா சபையும் இழுத்து மூடும். ஒரு தரமே குவாலிஃபைடு இல்லை. ஜீசஸ் அதை சொல்ல வர இல்லை. கவனிங்க, ஜீசஸ் சொன்னது என்னண்டா, கொண்டு வா என்றா என்ன அர்த்தம் பாருங்க. உண்ட இதயத்தில் இருக்கிறத கன்ஃபெஸ் பண்ணு. என்னத்தை மறைச்சு வச்சிருக்கிறியோ அதை எனக்கு சொல்லு. ஜீசஸுக்கு இதுதான் வர்ஷிப். அதற்கு அவள் பாருங்க வாய்ஸ், அவள் சரியான நல்ல ஒரு உள்ளத்துல கள்ளம் இல்லாத ஒரு பொம்பளையா இருந்தபடினால அவள் தன்னுடைய வாழ்க்கையில அப்படி பிளவிட்டு இருந்தாலும் எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசு அவளிடம், உனக்கு கணவன் இல்லை என்று நீ சொல்ல. சார், ஜீசஸுக்கு ஏற்கனவே அந்த சமாரிய ஸ்திரீன்ற லைஃப் அவருக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஜீசஸுக்கு நீங்க நினைக்க முன்னதாக தெரியும் நீங்க என்ன நினைக்க போறீங்க. என்ன, அவர் கடவுள், அவர் சகலத்தையும் அறிஞ்சவர். ஆனா ஏன் சமாரியா ஸ்திரீட்ட அந்த கேள்வியை கேட்டாண்ட, அவள் எப்படிப்பட்டவள்னு பாக்குறது. ஆனா உண்மையாவே அவள் நல்ல ஒரு உள்ளம் படைச்சபடியே உள்ளதை சொன்ன. எப்படி ஜீசஸ்கிட்ட போய் சொல்றது உங்களுக்கு தெரியுமா? பிசாசு பொய்யன், பொய்க்கு தகப்பன் இருக்கு. ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல தான் அவன் உண்மையை சொல்லுவான். ஜீசஸுக்கு முன்னால இருக்கு அவன் போய் சொல்லவே இல்லாது. அதை தவிர எல்லாருக்கும் அவன் போய் சொல்றான். ஏன் போய் சொல்றான்னு சொல்லுங்க. அவன்
பிசாசன மைண்ட்ல இருக்கிற அவனை நாங்க அறிய மாட்டோம். ஏன் நாங்க பொய் சொல்றோம் சொல்லுங்க, துணிஞ்சு. நாங்க பொய் சொல்ற ஆளுக்கு எங்கட இதயத்தில் உள்ளது ஒன்றுமே தெரியாது. அவ்வளவு பொய்யும் சொல்லலாம், அவரை அறிய மாட்டேன். அதனால நான் துணிஞ்சு போய் சொல்லணும். பட் ஜீசஸ் முன்னால இப்ப வந்துட்டாருண்டா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. அவருக்கு நீங்க போய் சொல்ல முன்னமே தெரியும், இதுதான் உங்களோட லைஃப். ஸோ சமாரிய ஸ்திரீயின் வாழ்க்கை அவர் ஸ்கேன் பண்ணி உடலே பார்த்துட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் தெரியும். ஒரு லெசனை டீச் பண்ண விரும்பினேன். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பலிபாட்டை குறிச்சு அவனுக்கு கன்வர்சேஷன் போகுது. தண்ணியில ஆரம்பிச்சு, தாகத்துல ஆரம்பிச்சு, கடைசியில முடியுது கன்வர்சேஷன் வந்து வழிபாட்டுல. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், நான் அதுக்கு போயில, நான் இந்த அதற்கு கனெக்ஷனா இருக்கிறபடியா சொல்றேன். அவள் சொன்னால் எனக்கு கணவன் இல்லை. உண்மையில் உனக்கு 5 கணவன்மார் இருந்தார்கள், இப்பொழுது உன்னுடன் வாழ்பவனும் உன்னுடைய கணவன் அல்ல. நீ இப்பொழுது சொன்னது உண்மைதான். அவன் வாழ்க்கை தகாத, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருந்தது. சோ அதுல ஒரு வேர்டை கவனிங்க, இப்பொழுது, now. சோ வர்ஷிப் பண்றது நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க, அதான் கடவுளுக்கு தேவை. தெரியுமா, நீங்க இப்ப ஒரு 5 மினிட்ஸுக்கு முதல் செய்த அவ்வளவு அக்கிரமத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். நீங்க இப்ப நீங்க அரகேட்டு பாவம் செய்யக்கல, இப்ப பாவத்தை அரகேட்டு மன்னிப்பட்டு ஜெபம் செய்யக்கல, அதுக்கு முன்னுக்கு நீங்க 5 நிமிஷத்துக்கு முதல் செய்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்கிற, எல்லாத்தையும் மன்னிக்கிற. பட் கடவுளுக்கு என்ன தேவை வேண்டாம், now. பாருங்க, ஜீசஸ் இந்த வேர்டை யூஸ் பண்றார், இப்பொழுது. அடுத்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நாங்க வர்ஷிப்ல கர்த்தரை ஆராதிக்க விரும்புறவர்கள் இப்பொழுது எங்களோட நிலைமை என்ன. நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன பெரிய ஒரு ஊழியத்தை நடத்தி இருக்கலாம், அல்லது ஃபியூச்சர்ல நீங்கள் ப்ரே பண்ணி கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு ஊழியம் தான் செய்ய வேண்டிய, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு தேவை இப்ப. எங்களை கடவுள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற விதம் எங்கட இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்து. சோ அதாலதான் கிறிஸ்தவம் ஒவ்வொரு நாளும் நாங்க வாழணும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழணும். டெய்லி அன்னண்டுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரம்னா ஒவ்வொரு நாளும் நாங்க மன்னிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சாத்தாண்ட சோதனை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் அரசு எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும், உங்களுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும். ஸோ டெய்லி லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். அதெல்லாம் ஜீசஸ் சொன்ன, இப்ப இருக்கிற கணவன் கூட உண்ட கணவன் இல்லை. ஸோ கடவுள் என்னத்தை இந்த பலிபடுத்த திருப்பி வந்தீங்கன்னா யாத்திரா 27ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா என்னத்தை சொல்ல வர்றாருண்டா, எல்லா காரியத்தையும் நீங்க சபை பண்ணுங்க, ஒன்றே விடாங்க. அதுக்கேத்த பாருங்க 3ஆம் வசனத்தை 27:3, அதற்குரிய எல்லா பாத்திரங்களையும், இந்த வேர்டை கவனிங்க, எல்லா பாத்திரங்களையும் வேண்டா சகலதும் நடக்க போதாங்க. ஆட்டை வெட்ட போறாங்க, தகனிக்க போறாங்க. இப்ப தகனிச்சு எரிக்கல, அந்த சாம்பலை விராண்டுறதுக்கு ஒரு ஷவலை என்னமோ அதை விராண்டி எடுக்கிறதுக்கு ஆயுதங்கள், நிறைய ஆயுதங்களை கடவுள் செய்ய சொல்றேன். சகல காரியம் அந்த பலிபீடத்துல நடக்க போகுது. ஸோ ஹோல் சப்மிஷன் நீங்க வர்ஷிப் பண்ண வரைக்கல முதலாவது காரியம் இந்த பலிபீடம் என்ற ஏரியாக்குள்ள வரப்போகுது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நீங்க இதை தாண்டி போனீங்கன்னா அங்கால நீங்க கடவுளுக்கு கிட்ட போறீங்க அர்த்தம். ஸோ நாங்க இன்றைக்கு ஒரு லெசனை கேட்டுக்கொண்டோம், ஒன்றே நாங்க மறைக்க கூடாது. கடவுளுக்கு முன்னாடி நாங்க மறைக்கிறதுக்கு நாங்கள் யார் அப்படின்னா நாங்க இன்னொரு கடவுளா இருக்கணும். 139ஆம் சங்கீதம் சொல்லுது, நாங்கள் பாதாளத்துல போய் எங்களை படுக்கைப்பட்டாலும் அவர் அங்க இருக்கிற மீனிங் என்னடா, அவர் எங்க போனாலும் உங்களை அறியிற. So அதான் worship. ரெண்டாவது நான் பார்க்கிறோம் 28ஆம் அதிகாரம் சாப்டர் 28. சாரி, அதுக்கு முன்னுக்கு 27 பாருங்க. 27ஆம் அதிகாரம் அதே சாப்டர்ல 20ஆம் வசனம் verse 20 பாருங்க. விளக்குகள் தொடர்ந்து எரிந்து ஒளி கொடுக்கும்படியாக ஒலிவ விதையால் இடித்து பிழிந்தெடுத்த தெளிந்த எண்ணெயை கொண்டு வரும்படி இஸ்ராயலருக்கு கட்டளை. அடுத்த ரிக்வயர்மெண்ட், நாங்கள் கத்திரிட்ட போறதுக்கு எங்களோட வாழ்க்கையில எப்பவுமே மற்றாக்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இது அடுத்த அடையாளம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கைகளை பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார்னு பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு கூட அவர் தீங்க செய்யவே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து ஒன்றுமே பெறாம போனா ஒரே ஒரு பணக்காரன் தான், அவனை தவிர அது அவற்றை சாய்ஸ். மிச்சம் எல்லாரும் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருமே ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போனாங்க. அவர் நன்மை செய்து கொண்டு இருந்தார். ஸோ இந்த ஒளி, ஓகே, எங்களுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது, அது கடவுள் தந்த ஒளி. அந்த ஒளி என்ன நான் என்ன சொல்லுவேன், ரிவலேஷன். நாங்கள் யார் என்றது முதலாக கண்டுகொண்டோம். நாங்கள் பாவி, நாங்கள் பரிசுத்தம் அடைகிறோம். ஆனா ஜீசஸ் சொன்னார், இந்த ஒளிய நீங்க ஒரு பாத்திரத்தால மூடி வச்சீங்கன்னா மெட்டாக்களுக்கு வெளிச்சம் கொடுக்காது, அதை நீங்க மவுண்டன்ல வைக்கணும். சோ மலையில இருக்கிற எந்த பட்டணமும் எந்த டவுனும்
அந்த எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அது மறைஞ்சிருக்காது, எல்லாரும் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ இது என்னடா சாட்சி வாழ்க்கை, மெட்டாக்களுக்கு பிரியோசனமா இருக்கிறது. ஸோ வர்ஷிப் பண்றார்கள், மெட்டாக்களுக்கு சாட்சியா நாங்க இருக்கோம். அதான் ஒளி. அதுல இன்னொரு வேர்டை கவனிங்க. கடவுள் யூஸ் பண்ற வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். விளக்குகள் தொடர்ந்து நாங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கோம். அப்ப என்ன வித்தியாசம்? இந்த உலகத்திற்கு மகான்கள், காந்தி, நேரு, நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய மகான்கள் இந்த நாட்டில பெரிய பெரிய மகான்கள் கிறிஸ்டியன்ஸ் இல்ல, அவங்க வேற ஆக்கள், ஜனங்களுக்கு நன்மை செய்தார்கள். அவங்க தொடர்ந்து நன்மை செய்யல. ஏன்னா அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கல. அவங்க சும்மா இடக்கிட நன்மை செய்து அப்படியோ ஃபேமஸா வந்தா கூடாதாக்குன்னு சொல்ல வரையில. அவங்க நல்ல மனிதர்கள். பட் அவங்களுக்கும் பரிசுத்தாவி பெற்ற எங்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா, நாங்கள் தொடர்ந்து எந்த நேரமும் நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருப்போம், கூடாமல் செய்து கொண்டிருக்க மாட்டோம். ஸோ எங்களோட ஒளி மற்றாக்களை ஜீசஸுக்கு நேரா வழி நடத்தும். நான் இல்லை, யோவான் சொன்னதான் சொன்னேன், நான் இல்லை, என்ன பார்க்காத, நான் அனுப்பப்பட்டவன், இவர் தான் வழி, ஜீசஸ் கிரைஸ்ட். இதான் எங்களோட வேலை. ஸோ கடவுள் அடுத்தது எங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, உங்களுடைய ஒளி தயவு செய்து தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கும். ரைட், அதுக்கு என்ன தேவை? நீங்க சொல்லலாம், குமாரன் என்னால அப்படி இருக்கலாம் இருக்கேன். ஒரு நாள் ஒரு மூட்ல இருக்கிறேன், அடுத்த நாள் இன்னொரு மூட்ல இருக்கிறேன், அடுத்த நாள் ஹாப்பியா இருக்கிறேன், நெக்ஸ்ட் 2-3 days எனக்கு சரியான என்ன மனதில் சோர்வு. இது பழைய பாட்டு, அதாவது பழைய உடன்படிக்கை வாழ்க்கை. தாவீது ராஜா ஒரு நாள் சந்தோஷமா இருந்தான், இதை எடுத்து அடிச்சு என்ன கிண்ணறமா என்னத்தை அடிச்சு ஒரு பாட்டு, சந்தோஷமான ஒரு பாட்டு. தாவீது ராஜா சந்தோஷமா இருக்கு. ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சந்தோஷம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். பட் அடுத்த நாள் அல்லது அடுத்த வீக் சந்தோஷம், கவலை. கர்த்தாவே என் பிராணனை வாங்க தேடுகிறாள், அவங்களுக்கு ஏதாவது செய்யும். ஃப்ரஸ்ட்ரேஷன், சேட்னஸ், ஹாப்பினஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கவலையான வாழ்க்கை. ஸோ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கான். அதனால தான் நீங்க சங்கீத புத்தகத்தை பார்க்கல, ஒரு சங்கீதம் சந்தோஷமா இருக்கும், அடுத்த 2-3 சங்கீதம் கவலையா இருக்கும், அடுத்த 2-3 சங்கீதம் சந்தோஷமா இருக்கும். அவனோட லைஃப் ஏற்றத்தாழ்வு, ஏறி இறங்கி போன ஒரு லைஃப். பட் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் அந்த மீனிங், நாங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கோம். ஏன்டா எங்களுடைய சந்தோஷம், நான் முதல் சொன்ன மாதிரி, இந்த சூழ்நிலைகளில் தாங்க இருப்பதில்லை. இதுதான் புதிய பாட்டு கிறிஸ்தவனுக்கும் பழைய பாட்டு கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம். தாவீது ராஜன் சந்தோஷம் சூழ்நிலைகள்ல தங்கி இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கிடைக்கல, அவங்களுக்கு சபையில ஒண்ணுமே, அவங்க தங்களுடைய சூழ்நிலைகள் நல்லா இருந்தால் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, சோஸ்தரிப்பாங்க. பட் தங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் பிரச்சனைனா வாயில வாரதெல்லாம் கேஸும் கம்ப்ளைனும் மர்மரிங்கும் எல்லாம் கூடாத இல்ல, கிரம்பிளிங், கடவுளை உயர்த்தி அவங்களால பாடையெல்லாம் போயிட்டு இருந்தா அவனோட வாழ்க்கையில பிரச்சனை இருந்து. பட் பைபிள் சொல்லுது, நாங்க எந்த நேரம் சந்தோஷமா இருக்கோம். ஸோ ஒரு ட்ரூ வர்ஷிப்பர், உண்மையான ஒரு வர்ஷிப்பர் என்ன செய்ய வேண்டாம், தொடர்ந்து மற்றாக்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டிருப்பான். அப்ப அந்த பிரச்சனைக்கு வர நீங்க சொல்லுவீங்களா, ஓகே என்னண்டுக்கு மேல தொடர்ந்து என்னால இயலாது. எஸ் ட்ரூ, எங்களால இயலாது. அதுக்கு தான் கடவுள் எண்ணெய் தந்திருக்கிறார். பரிசுத்தாவியான பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. ஆயில், ஒலிவ் ஆயில். அந்த காலத்தில் 2 மெடிசின் பாவிச்சாங்க, ஒலிவ் ஆயில், மற்றது திராட்சை ரசம். இந்த ஒலிவ் ஆயில் இன்னொரு ஆயில், இது சிம்பிள், இது ஒரு அடையாளம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வேணும் அல்லது கஷ்டம். இயேசுக்கு என்னன்னு சாட்சியா வாழ்ந்தா நினைக்கிறீங்க? என்ன தெரியும், நீங்க எல்லாம் உங்களோட மைண்ட்ல நீங்க யோசிப்பீங்க, அவர் தேவகுமாரன், தேவனா இருந்தபடி, அவர் தேவனா இருந்தபடினால் சாட்சியா இருக்கார். மனுஷனா தான் இந்த உலகத்தில் இருந்தார். அவர் எப்ப சாட்சியா எப்படி அவரால் சாட்சியா இருக்க முடிந்ததுன்னு சொன்னா, பரிசுத்தாவினர் அவரை விட்டு விலகவே இல்லை. பரிசுத்தாவினர் அவரோடு கூட இருந்தார். பாருங்க, மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண முதல் யோவான் சாணத்தை போய் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு பரிசுத்தாவினர்களுக்கு அபிஷேகமா இறங்குறார். அதுக்கு பிரதான் இயேசு கிறிஸ்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்றார். அப்ப இந்த ஒளி, எங்களுக்குள்ள இருக்கிற ஒளி தொடர்ந்து எரிஞ்சு கொண்டிருக்கோம் என்ன அவசியம். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஏன் அந்த புத்தியற்ற கன்னிகள் கைவிடப்பட்டாங்க? என்ன ரீசன்? ஒளியில பிரச்சனை இல்லை, திரியில பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பிரச்சனை, எல்லாம் பெர்ஃபெக்ட், எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட், எல்லாமே ஓகே. எண்ணெயை கொண்டு போயில. என்ன டைம்ல மணவாளம் வந்தாருன்னா, அந்த எண்ணெயை அவங்க வாங்க போன நேரம் தான் வந்தார். அதெல்லாம் பிரச்சனை வந்தது. சோ நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கண்டு எங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியான நாங்கள் தரிச்சிருக்காட்டி இம்பாசிபிள். இட்ஸ் ட்ரூ, நான் அக்ரி பண்றேன். எங்களால வாழ இயலாது, எங்களால முடியாது. அந்த அனுபவத்துக்கு கூட நாங்க போயில்லைன்னு சொன்னா
சரியான கஷ்டம். மேபி நான் என்ன நீங்க அனுமதிச்சு நான் சொல்ல நாங்கள் ரசிக்கப்படவில்லை என்றே அர்த்தம். பரிசுத்தாவியனோட அபிஷேகத்துக்கு கூட நாங்கள் பூகாட்டி ஒரு காலமே ஒரு அனுபவத்தையும் குமாரனா எனக்கு வரையில நான் அப்படியான ஒரு காரியத்தை பெறையிலேன்னு சொன்னா இட்ஸ் இம்பாசிபிள். சரியான கஷ்டமா இருக்கும், கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமா இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்களோட சொந்த பலன். சிம்சோனுக்கு பாருங்க, அவன் பரிசுத்தாவியன போன அப்புறம் அவன் முந்தி அந்த செயினால கட்டின அந்த பெரிய கயிறால மொத்த கயிறால கட்டின சணல் நூல் மாதிரி அறுத்தறிஞ்சான். பட் பரிசுத்தாவியன போன அப்புறம் அவனுக்கு தெரியல. அவன் நினைச்சான் அதே மாதிரி செய்யலாமன். பட் ஆவியானவர் போனபடினால அவன் நினைச்சான் தன் மசில் தன் பலம் அந்த பலத்துல நான் செய்யலாம், செய்ய முடியாம போயிட்டு. ஸோ கடைசியா கத்தர் ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்தார். ஸோ பரிசுத்தாவியானவர் இல்லாம நாங்கள் பரிசுத்தமா வாழ முடியாது, இம்பாசிபிள். ஸோ பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய சக்தியினாலும் அல்ல, அசைவாடுகிற ஹோலி ஸ்பிரிட்டால எங்களுக்கு எல்லாம் முடியும். தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒன்று இருக்கு. சாத்தான் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஸோ சாப்டர் 28 28ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உடை உடுப்பு எப்படி இருக்கும், குருத்துவ உடைகள், அதன் அர்த்தம் ஒரு ஊழியம் செய்கிறவனுடைய உடை எப்படி இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு, நான் இதுக்கு எகெயின்ஸ்ட் இல்லை, ஊழியம் செய்யற எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல இருக்கு நாங்க டை கட்டணும் சூட் பண்ணா எல்லாரும் நாங்க டை கட்டுறோம்னா அதுல தவறு இல்லை. நான் நினைக்கிறோம் டை கட்டி நல்ல ஒழுங்கா கோட் எல்லாம் உடுத்து நல்லா சூட் எல்லாம் ஸ்மார்ட்டா வரணும், ஜஸ்ட் ட்ரூ, நல்லது. பட் புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லை. பழைய பாட சரியான முக்கியமா இருக்கு. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி உடுக்கணும் எல்லாம் கத்தர் சொல்ற. புதிய பாடல நீங்கள் அப்படியான வரலாம், பிரச்சனை இல்லை. பட் அது செய்யாதனால கடவுள் உங்களை தண்டிக்க போறது இல்லை. ஆனா இன்னொரு உடுப்பு இருக்கு புதிய பாடல, அது அவங்களுக்கு இருக்கே இல்லை, மேபி பெர்மனண்டா இருக்கே இல்லை என்று சொல்லலாம். பரிசுத்த உடை, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் இவ்வளவுதான் கோட் சூட்டை போட்டு நல்ல டைம் மேட்சிங் டை எல்லாம் போட்டு கலர் நல்ல கலரான ஷர்ட் நல்ல உடுப்பு ஸ்மார்ட்டா வேலை, அது தவறு இல்லை. கடவுள் நல்ல பிரசன்டபிளா இருக்கும். ஆக்களுக்கு முன்னால் பிரசன்டபிளா இருக்கும். பட் அந்த உடுப்புக்குள்ள ஒரு கூடாத இதயம் இருந்ததுன்னு சொன்னா, அழுக்கு படிந்த இதயம் இருக்கும்னு சொன்னா கர்த்தர் அவரை ரிஜெக்ட் பண்ணுவான். அவரை கடவுள் ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு மெசேஜ் கேட்டேன் கனகாலத்துக்கு முதல், அந்த போதவர் சொல்லியிருந்தார். அந்த போதர் அவசரம் தனக்கு டை காட்டுற விருப்பம் இல்லை. ஸோ ஒரு ஆளை தான் மெசேஜ் கொடுக்கல, டிவியில் எங்கேயோ ஒரு டை காட்டுற பார்த்து ஏன் இவர் இப்படி ஷோ காட்டுற டை எல்லாம் காட்டி அண்ட் அவர் யோசிச்சார். அவர் சொல்ற ஸ்டோரியை நான் சொல்றேன். எப்படி ஏன் இவர் ஷோ காட்டுற, இவர் ஆக்களுக்கு காட்டுறது தான் காட்டு. அப்ப கடவுள் இமீடியட்லி அவருக்கு எச்சரித்தாராம், நீ ஆக்களை ஜட்ஜ் பண்ணாத. டை கட்டினா போல அவன் கூடாத ஆளுமண்டி இல்லை, டை கட்டினா போல அது உண்ட வேலை இல்லை அது கடவுள் சொன்னார். சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை சொன்னாராம் அவருக்கு கேட்டார். அந்த டைக்கு கீழே, டை நடுவில் ஆட்டுறான், டைக்கு கீழே இருக்கிற இதயம் சுத்தமா இருந்ததுன்னு சொன்னா நீ சொன்னது நீயா தீர்த்த அந்த நியாய தீர்ப்பு உண்ட தலையில வரும், அது உனக்கு பழியா இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாது அந்த டைக்கு கீழே என்ன இதயம் இருக்குன்னு. ஸோ நாங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஆக்களை. ஸோ இமீடியட்லி நாங்கள் வரக்கூடாது, இப்படி இவர் ஷோ காட்டுற இவர் டை எல்லாம் காட்டி, எங்களுக்கு தெரியாது. அந்த ஊழியக்காரன் கடவுள் சொன்ன போல மேபி அந்த டைக்கு கீழே நல்ல சுத்தமான இதயம் இருக்கலாம். நான் அந்த உதாரணத்தை சொல்றேன். ஸோ உடை புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த உடை, ஆவிக்குரிய பரிசுத்த உடை. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு 2ஆம் வசனம் 28:2 மதிப்பும் கனமும் கொடுக்கும்படி அவனுக்கு பரிசுத்த உடைகளை செய். இந்த சாப்டர்ஸ்ல நான் ஒன்று கவனிச்சேன், புல்லட்ஸ் பாயிண்ட்ல கடவுள் எங்களோட பேசுற ஒரு தொடர்ந்து சப்ஜெக்ட் இல்லாம ஒவ்வொரு வசனம். நீதிமொழிகளை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லை, ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் கனெக்ஷன் இல்லாட்டினும் ஒவ்வொரு வசனமும் ரத்தின சுருக்கமா கத்திர மெசேஜ் எங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி தான் நாங்க இதை பார்க்கிறோம். ஸோ உன் சகோதரன் யாரோனுக்கு மதிப்பும் கனமும் கொடுக்கும்படி அவனுக்கு பரிசுத்த உடைகளை செய். பரிசுத்த உடைகள் கடவுள் சொன்னது ஆவிக்குரிய பரிசுத்த உடைகள் அவன் உடுக்கணும். அப்கோர்ஸ் ஆவியிலும் பரிசுத்தமா தான் இருக்கணும் அவன். பட் கத்தர் மீன் பண்ணது அவன் மேலால போட்டிருக்கிற உடுப்பு. எங்களுடைய அலங்காரம் 1 பேதுரு 3 இருக்கு, பெண்களுக்குரிய அலங்காரம் விசேஷமா என்ற பெண்கள் தான் அலங்கரிக்கிறது. பரிசுத்த அலங்காரம் என்றால் ஒரு வேர்டு ஒன்று வருது. எங்களுடைய மேக்கப், நாங்கள் செய்யற அலங்காரங்கள் ஆக்களை நாங்கள் அட்ராக்ட் பண்றதுக்கு நாங்கள் செய்யலாம். பட் அதே சாப்டர்ல இருக்கு எங்களுடைய அப்படி அலங்கரிக்க நகையினாலே ஆபரணங்களை அவங்களை அலங்கரிக்க அந்த அர்த்தம் அவர் ஒன்றும் உடுக்க வேணாம்னு சொல்லி இல்லை. அப்கோர்ஸ் நாங்கள் உலகத்தில் இருக்கு, நாங்கள் உடுக்க தான். பட் ரீசனபிளா நாங்கள் யோசிக்கணும், இது மெட்டாக்கள் இடரெல்லாம் உண்டாக்குமா. அப்படி செய்யாம
பண்பு, பணிவு, தாழ்மை, இப்படியான நீங்க போட்டுக்கொண்டே போகலாம். அப்படியான ஒரு தன்னடக்கம், இப்படியான பரிசுத்த உடையை உடுங்கள் என்றார். சோ புதிய பாடம் உங்களுக்கு கிளியரா வந்து தெரியுது. நாங்க உடுக்கிற உடுப்பை வச்சு கடவுள் ஜட்ஜ் பண்றதே இல்லை. நாங்கள் பரிசுத்த உடை உடுத்திருக்கிறோமா, ஹோலினஸை நாங்க உடுத்திருக்கிறோமா, அதுதான் முக்கியம். அதே சாப்டர்ல 34ஆம் அதிகாரத்துக்கு வந்து 34ஆம் வசனத்துக்கு வந்து என்ன, சாப்டர் 28 யாத்ராம் 28 34. மேல் அங்கியின் கீழ் ஓரத்தை சுற்றிலும், நான் தொடர்ந்து வாசிக்கிற பெட்டர் நினைக்கிறேன். 34, 35, 36 நாம் வாசிக்க போறோம். மேல் அங்கியின் கீழ் ஓரத்தை சுற்றிலும் தங்க மணியும் மாதுளம் பழமுமாக மாறி மாறி தொங்கவிட வேண்டும். ஆரோன் தன் குருத்துவ ஊழியத்தை செய்ய போகும்போது இந்த அங்கியை அணிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு முன் பரிசுத்த இடத்துக்குள் போகும்போதும் அங்கிருந்து வரும்போதும் அந்த மணியின் சத்தம் கேட்கும். எனவே அவன் சாகாதிருப்பான். அடுத்த கர்த்தர் சொல்றது இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன மாதிரி விளங்க, நான் விளங்கி கொள்றேன், அந்த மணியின் சத்தம் வராட்டி அவன் செத்து போயிடுவான், கர்த்தர் அவனை அடிப்பான். பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்றது, நான் வர்ஷிப் பண்ண சொல்றது வந்து உங்களுக்கு தெரியும். சபையில நாங்கள் வர்ஷிப் பண்ணல, வர்ஷிப் பண்றவங்க உள்ள அந்த வாழ்க்கை, எங்களோட உள்ளுக்கு இருக்கிற வாழ்க்கை. ஸோ சபையில நாங்கள் செய்யற பிரைஸ் அண்ட் சிங் சாங்ஸ் அண்ட் பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். நாங்கள் கர்த்தரை ஆராதிச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். இது நாங்க வாய முடிக்கணும் செய்யலாம். வாய முடிக்கணும் மௌனமா இருந்து ஜெபிக்கலாம். பைபிள்ல நிறைய இடங்களை பார்க்கிறோம். அன்னால் வாய முடிக்கணும் மௌனமா இருந்து ஜெபிச்சா வேர்டே சொல்லல, ஆனா பவர்ஃபுல்லான பிரேயர். எலியேசர் மனதில் ஜெபிச்சான், ஈசாக்கு கர்த்தர் ரெபேக்கால காட்டினார், பவர்ஃபுல்லான ஜெபம். பாருங்க, ஒரு பொம்பளைய கர்த்தர் காட்டுறார், மௌனமா ஜெபித்து ஜெபம். அப்படி நிறைய இடங்கள் நான் பார்க்கிறோம், மௌனமா வேர்ட்ஸ் வராம ஜெபம். ஆனா மௌனமா நீங்க உங்களோட வேர்ட்ல நாங்க பலமையா சொல்ல ஆராதிக்கலாது. சர்ச்சில் வந்து சத்தம் வரணும் வெளியில. அடுத்த இண்டிகேஷன், உண்மையிலே ஒரு மனுஷன் வர்ஷிப் பண்ற ஒரு ஆளா இருந்தா அட்லீஸ்ட் இப்ப பேர் நான் சொல்லல விட்டாச்சு, ஜன்னல் எல்லாம் விட்டாச்சு, கண்ணாடி விட தக்கனையா காத்தோணும் அப்படின்னு நான் சொல்ல வரையில. வேர்ட்ஸ் வாயால வரும். நான் சத்தத்தை குறிச்சும் சொல்லல, வேர்ட்ஸ் வாயால வரும். ஒரு வேளை நாங்க பழைய பாட்டுல இந்த ஆசாரிய துவம், அதாவது இந்த ஆரோனுடைய நிலைமையில நாங்க இருந்தா மணியை கட்டிக்கணும் நாங்க போகணும், எந்த நேரம் சத்தம் போடணும். மணி சத்தம் கேட்காட்டி அவர் சரி செத்து போயிடுவார். ஆனா இன்றைக்கு நிறைய வர்ஷிப்ல நிறைய ஜனங்கள் பேசாம வாய் திறக்காம சத்தமே போடாம இருக்கு. நாங்க அட்வான்டேஜ் எடுக்கிறோம். ரோமர்ல இருக்குது பாருங்க, கிருபை பாவம் பெரிதுனாலே கிருபை பெரிதுன்றதுனாலே நாங்க பாவம் தொடர்ந்து செய்யலாமோ. நாங்க அநேகர் அப்படி செய்யறோம். என்னண்டா அது உண்மை, கர்த்தர் கிருபை பெருகி கொண்டு போறபடியே நாங்க அட்வான்டேஜ் எடுக்கிறோம். இப்ப பழைய பாட்டு காலத்துல நாங்கள் இருப்போம்னு சொன்னா எங்களோட உயிர் போயிருக்கும். ஏண்டா அந்த ஒரு சின்ன ரூலை நீங்க பிரேக் பண்ணீங்கன்னு சொன்னா பனிஷ்மெண்ட், டெத். இன்றைக்கு நான் அப்பீல் பண்ண விரும்புறேன். நிறைய பிரீச்சர்ஸ் சொல்லினோம், ஆரோனை போல அழைக்கப்படணும், ஆரோனை போல அழைக்கப்படணும்னா அவனை மாதிரி உடுக்கணும், அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவனை மாதிரி இப்படி எல்லாம் மணியெல்லாம் காட்டிக்கொண்டு தெரியும். அது எங்களுக்கு உடுப்பு வேண்டாம், ஆனா அவன் அழைப்பு வேணும். சிதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் சொன்ன காரியம் நிறைய பேருக்கு விளங்க இல்லை. கர்த்தர் அந்த ஆரோனின் முறையை அகற்ற விரும்புகிறார். பைபிள் இருக்கு கிளியரா. ஆரோன் முகமையை அகற்றி மெல்கிசேதேக்கின் முறைமையை கொண்டு வர. ஒருவருமே அந்த கோத்திரத்துல எந்த விதமான ஊழியம் செய்யல. நாங்க ஒன்றை சொன்னா அதை ஃபாலோ பண்ணும். உபாமம் 28ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் விருப்பம். பட் அதுக்கு மேல கீழே இருக்கிறவங்க விருப்பம். அந்த சாப்டரோட கனெக்ட் பண்ண அந்த மேட்டக்காரர்கள் கடவுள் சொல்றாரு, இந்த மிருகத்தை சாப்பிடாது, அந்த மிருகத்தை 2 குழம்புள்ள சாப்பிடு. அப்படி பார்த்தா அந்த லிஸ்டின் படி பார்த்தா நாங்கள் நிறைய காரியங்கள் சாப்பிடாம இருக்கோம். நாங்க பிக் அண்ட் சூஸ். எங்களுக்கு எது விருப்பமோ அதை நாங்க பிக் பண்றோம், எது விருப்பம் இல்லை அதை விடுறோம். ஆரோனை போல ஊழியத்துக்கு அழைக்கப்படணும்னா அவனை மாதிரி உடுக்கணும், அவனை மாதிரி நடக்கணும், அவனை மாதிரி ஆரோன் லேவி கோத்திரத்துல பிறந்திருக்கோம். எங்களுக்கு தெரியாது நாங்க என்ன கோத்திரம் எங்களுக்கு தெரியாது. அதான் மறங்க கோத்திரத்தை மறங்க. எங்களுக்கு 3வது ஜெனரேஷன் ஆரண்டே எங்களுக்கு தெரியாம இருக்கு. அம்மா அப்பா சந்ததியே தெரியாம இருக்கு ஆரண்டி. இதுக்குள்ள நாங்கள் ஆரோண்ட கோத்திரம் லேவிட கோத்திரம் என்னன்னு பாக்குறோம். இதெல்லாம் பழைய கர்த்தர் போலிஷ் பண்ண, கர்த்தர் எக்ஸ்பயர்ட் ஆகின காரியங்களை நாங்கள் திருப்பி கொண்டாடுறோம். ஆனா இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் நான் என்னத்த சொல்ல வேண்டாம். இதுல இருந்து நான் பண்ணிக்கணும், எந்த வாயிலிருந்து துதி பிறக்கணும்.
சத்தம் வரணும் வெளியில. நான் சொல்லல காதடைக்கிற தக்கடையா கத்தணும், அது இடரல் உண்டாக்குறது. அட்லீஸ்ட் வேர்ட்ஸ் வரணும், உங்களுடைய இதயத்தில் இருக்கிற அந்த சொற்கள் நாவினால வெளியில் வரணும். அதுதான் கர்த்தருக்காக நான் செலுத்துகின்ற துதி. ரைட், அது ஒரு சப்ஜெக்ட். நான் இப்போ மெயினாக சொல்ல வந்த காரியம் 36ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம். நாங்கள் அங்கே பார்க்கிறோம், உடை பரிசுத்த உடை சுத்த தங்கத்தினால் ஒரு தகட்டை செய்து அதில் நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னு சொன்ன இந்த வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஒரு அடையாள முத்திரையில் செதுக்குவது போல் செதுக்கணும். அந்த தங்க தகட்டுல கர்த்தர் ஒன்றே ஒண்ணுதான், நிறைய விஷயம். ஏன்னப்பா 10 commandment கர்த்தர் எழுதி கொடுத்துட்டாரு. யாத்திரா 20 அதுல ஒரு commandment எழுதக்கூடாது. ஏன் கடவுளோட பேர் அதுல பதியக்கூடாது? ஏன் இப்படி போடக்கூடாது? ஆரோன் இவர் பிரீஸ்ட் ஆனது இன்றைக்கு டேட் எல்லாத்தையும் அடிச்சு ஏன் கர்த்தர் சில விஷயங்களை பைபிளை அவாய்ட் பண்ணிட்டார். எங்களுக்கு அது தேவையில்லை. என்னோட ஒரு வாதான ஜீசஸ் டேட் ஆஃப் பர்த் பைபிள்ல இல்ல. இட்ஸ் ட்ரூ, பைபிள்ல இல்ல. அதெல்லாம் அவர் பிரக்கையில இல்லை. நான் வேற உடனே கன்க்ளூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட் டேட் ஆஃப் பர்த் கடவுள் போடாம விட்டதுக்கு ரீசன் இருக்குது. எனக்கு தெரியும் என்ன ரீசன், ஏதோ ரீசன் இருக்குது. போடாம விட்டே நிறைய பேர் தாங்கள் கிறிஸ்துன்றாங்க. போட்டா இவ்வளவு பிரச்சனை வேணும். ரெண்டாவது கர்த்தர் ஹைட் பண்ண காரணம் ஜீசஸ் கிரைஸ்ட் 2ஆம் தரம் வர போறார். இன்னும் டேட்ல வருவாருன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஜீசஸ் கூட சொல்ல இல்லை. ஆனா நிறைய பேர் அந்த உலகம் அழிய போகுது இந்த டேட்ல. இமீடியட்லி நீங்க பைபிள் வாசிக்கிறாங்க உடனே ஆன்டிஃபை பண்ணணும். கர்த்தர் மறைச்ச காரியங்களை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிற காரியங்களை கொண்டு வர்றது நாங்க எங்களுக்கு தெரியும் கொண்டு வர கர்த்தர் ஸ்பிரிட் இல்லை. அது ஆன்டி கிரைஸ்ட். அது கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுற ஒரு ஆவி. கர்த்தர் சில காரியங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். ஆனா ஒரே ஒரு மெசேஜ் ஆரோனுக்கு கடவுள் சொல்லணும், கர்த்தருக்கு பரிசுத்தம். நீ பரிசுத்தனார், இதுதான் மெசேஜ் கடவுளுக்கு, ஆக்களுக்கு இல்லை. ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு வர்ஷிப்பர் ஊழியத்தை ஆரம்பிக்க போய்க்கல முதலாவது அவனை நெற்றியில அல்லது இதயத்துல அவன் போட்டுக்கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஒரு சபையின் மெயின் சப்ஜெக்ட் அல்லது மெயின் நோக்கம் கர்த்தருக்கு பரிசுத்தம். அதை செதுக்கிட்டு அதை தலைப்பாகையுடன் சேர்த்து கட்டும்படி 37வது வசனம், நீல நிற நாடாவை அதில் இணைக்க வேண்டும். அது தலைப்பாகை முன் பக்கத்தில் இருக்க வேண்டும். பாருங்க, நாங்க ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண முதல் பாக்குறது நெத்தி. ஓகே, ஃபேஸ்னா முகத்திலே பெருசா இருக்கிற நெத்தி தான். அந்த நெத்தியில கடவுள் முதலாவது பார்க்க சொல்ற காரியம் என்ன? ஹோலினஸ். இது ஒரு சபையில இல்லையோ, அட்லீஸ்ட் அதை எடுக்கிறதுக்கு கடும் முயற்சி எடுத்து அதை ப்ரீச் பண்ணி ஜனங்களை என்கரேஜ் பண்ணி நீங்கள் பரிசுத்தமாக என்கரேஜ் பண்ண அப்படியான டீச்சிங் ஒன்றுமே இல்லை. சும்மா அன்பு அன்பு அன்பு, நாங்கள் மன்னிப்போம் மன்னிப்போம் மன்னிப்போம், நாங்கள் எல்லாரும் பாவிகள், எல்லாருக்குள்ளேயும் வீக்னஸ் இருக்குதான். கடவுளுக்கு தெரியாம நினைக்கிறீங்களா எங்களை எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு? நீங்க புதுசா ஒரு ரிவலேஷனை சொல்றீங்களா கடவுளுக்கு எனக்குள்ள கடவுளுக்கு தெரியும் வீக்னஸ் இருக்குன்னு. ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல லோ எல்லாத்தையும் மாத்தேக்கல கடவுளுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் ஏற்கனவே தெரியும் தனக்கு கீழே இருக்கிற அந்த மலை கீழே இருக்கிற எல்லாருக்கும் வீக்னஸ் வீக்கானாக்கள் அவங்களுக்கு நிறைய வீக்னஸ் இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு கொண்டு அவர் சொல்ற நீங்க இப்படி செய்தீங்கன்னா அது பாவம், உங்களை நரகத்துக்கு அது கொண்டு போகும். கோவமா இருந்தீங்கன்னா நரகத்துக்கு கொண்டு போகும். ஒரு பெண்ணை நீங்க கூட பாத்தீங்கன்னா நரகத்துக்கு கொண்டு போகும். போய் சொன்னீங்கன்னா அது நரகத்துக்கு கொண்டு போகும். ஓப்பனா சொல்றார். அவருக்கு ஆல்ரெடி தெரியுமா எல்லாம் பேட்டர்ட் பை சேட்டன், சாதாரண அடிக்கப்பட்டு தோக்கப்பட்டு அவங்களுக்குள்ள வீக்னஸ் ஆயிருக்கிறார்கள். எங்களுடைய வீக்னஸ், எங்களுடைய நாங்கள் கொடுக்குற எக்ஸ்கியூஸ் எங்களை எஸ்கேப் பண்ண வைக்காது. கர்த்தருடைய கமாண்ட்மென்ட்க்கு நாங்கள் கீழ்ப்படியும். அதான் முதல் மெசேஜ். கடவுள் சொன்னார் கர்த்தருக்கு பரிசுத்தம். ஊழியத்தை ஆரம்பிக்கல இந்த யாத்ரா 28ஆம் அதிகாரத்துல நாங்கள் லேர்ன் பண்ற காரியம் இது. இப்ப ஊழியம் நான் சொல்றது சும்மா நாங்கள் 1990ஆம் ஆண்டு அல்லது 17th century 16th, இது பிகினிங். கர்த்தர் தொடங்கின ஒளி. இது கர்த்தர் சொல்லி கொடுக்குற என்ன மாதிரி தொடங்கும். அது முதலாவது பொலிசி பரிசுத்தம். மிச்சம் எல்லாம் தேவைதான். நான் இல்லைன்னு சொல்ல, வரங்கள் தேவை, வெள்ளமகள் தேவை, ஆராதிக்கணும், எல்லாம் செய்யணும், ஆக்களை என்கரேஜ் பண்ணணும், நாங்கள் அன்பு செலுத்தணும், எல்லாம் தேவை. நான் இது எல்லாத்துக்கும் மேலால இது முக்கியம். இந்த டைட்டில் பாருங்க, கடவுள் கொடுக்குற டைட்டில், இந்த டைட்டில் போச்சுன்னு சொன்ன எல்லாமே பிழைச்சிடும் பின்னால. சாப்டர் 29க்கு நீங்க வந்தீங்கண்டா அடுத்தது 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் verse 7. இப்ப பாருங்க, அப்பாயிண்ட் பண்ணியாச்சு, பரிசுத்த உடைய அவனுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது கடவுள் ஒரு மனுஷனை அனாயிண்ட் பண்ணணும்.
பின்பு அபிஷேக எண்ணெயை எடுத்து அவன் தலையின் மேல் ஊற்றி அவனை அபிஷேகம் செய். இந்த அவங்க தைல குப்பியில இந்த தீர்க்கதரிசி மேல் எண்ணெயை கொண்டு திரிவாங்க. ஸோ கர்த்தர் ஒரு ஆள் எப்பவும் பண்ண இதான் தாவீதுக்கு நடந்தது. தாவீது தலையில எண்ணெய் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ண ராஜாவா. அதுக்கு முதல் சவுல் தலையில ஊற்றி சாமுவேல் அபிஷேகம் செய்து ராஜாவை போய் பண்ண. ஆனா இந்த இடத்துல நாங்க பார்க்கறது தான் பிகினிங். கடவுள் ஆரோண்ட தலையில இந்த எண்ணெய ஊத்துற. இது ஒரு ஆவிக்குரிய ரீதியில ஒரு ரகசியம் இருக்குது. கடவுள் இந்த அபிஷேகம் இதுல சொன்னது ஆவியில நிரம்புறது, பரிசுத்த ஆவியில நிரம்புறது மெயின்லி. அடுத்தது அவனோட வாழ்க்கையில நான் முன்பு சொன்னது போல சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டிருப்பான். ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம், ஒரு வேர்ஷிப்பின் அடையாளம், வேர்ஷிப்பருடைய அடையாளம், அவன் எந்த நேரமும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பான், அனாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பான். அவனுக்குள்ள விசேஷித்தமான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை ஜனங்கள் கண்டுகொள்வாங்க. இப்ப அனாயிண்டிங்னா நான் சொல்ல வரையில் அந்த கையை வச்சு இப்படி ஆக்கள் அந்த தள்ளி அதுல நான் சொல்ல வரையில் அது எனக்கு தெரியாது, என்ன பைபிள்ல இல்லை. பட் ரியல் இப்ப நான் கதைக்கிற ரியல் ஒன்று, கடவுள் ஒரு மனுஷனை அபிஷேகம் செய்யறது. அதான் சங்கீதத்தில் ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் கூடி வரைக்கல, சகோதரர்கள் கூடி வரைக்கல எப்படி இருக்குதுன்றானா ஆரோண்ட தலையில ஊட்டப்பட்ட அந்த எண்ணெய்க்கு ஈக்குவலா இருக்கிறான், சமனா இருக்கிறான். சோ ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷன் ஃபெலோஷிப்பை விரும்புவான். இந்த எண்ணெய்க்கும் ஃபெலோஷிப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. உண்மையில ஒரு மனுஷன் ஜெனுவினா கடவுளை நேசிக்கிறவன் சபையில் இருக்கிற கூட்டங்களை கலந்து கொண்டு அட்லீஸ்ட் 2 கூட்டத்திலேயாவது கலந்து கொண்டு தன்னால இயலுமான வரைக்கும் அந்த கூட்டங்களை கலந்து கொண்டு ஃபெலோஷிப். இப்ப நான் கதைக்கிறது கடவுளுக்கும் எங்களுக்கும் அந்த ஃபெலோஷிப்பை குறித்து நான் சொல்லு. இப்ப நான் கதைக்கிறது மனிதர்களுக்கிடையே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற ஃபெலோஷிப் கட்டாயம் கூட விரும்புவான். ஏனென்றா இந்த எண்ணெய் அடையாளம் ஆரோண்ட தலையில ஊட்டப்பட்ட ஆஃப்கோர்ஸ் அனாயிண்டிங் இது பரிசுத்தாவினர் கூடிய அடையாளம் தான். அது என்னன்னா நாங்கள் எல்லாரும் ஆரோன் மேர் தான், எங்களை எல்லாத்த தலையிலும் கத்தர் அனாயிண்டிங் ஊத்தி இருக்கிறார், ஆவியார் ஊத்தி இருக்கிறார். என்னத்துக்குண்டா நாங்க எல்லாரும் கூடி வந்து ஃபெலோஷிப் ஆகிறது. சோ அது எப்படி இருக்குதுண்டா இதோ சகோதரர்கள் ஒருமித்து ஒரு இடத்திலே வந்து கத்தரை தூடி ஆராதிப்பது எவ்வளவு மகிழ்ச்சியும் இன்பமுமான இருக்கிறது. அது ஆரோண்ட தலையில ஊத்தின அந்த எண்ணெய்க்கு சமனா இருக்கு. அவனுடைய தலையில இருந்து வடிஞ்சு அந்த தாடியில வளைஞ்சு அவனுடைய அங்கி கூட போனா கம்ப்ளீட்லி யூனிட்டி, கம்ப்ளீட் யூனிட்டி. தலையில இருந்து கால் வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். ஃபெலோஷிப் இதுதான் அந்த முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நாங்க பார்க்கிறோம், ஆராதனைக்குரிய அடையாளம். சோ அடுத்தது நாங்க ஃபெலோஷிப் கூடி வர விரும்பணும். தாவீது அன்றைக்கு யுத்தத்துக்கு போயிருந்தாண்டா பச்சை பாலோட விபச்சாரம் செய்திருக்க மாட்டான். சில நேரங்களில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் பாவத்தில் விழுகிறது ஃபெலோஷிப் இல்லாத டைம்ல. ஸோ ஒரு சண்டே சர்வீஸுக்கு ஒரு வாலிபன் வராம விட்டான், என்ன நினைக்கிறீங்க நீங்க வீட்டை என்ன செய்வாரு? ஐ கேரண்டி யூ, நான் ரைட்டிங்ல எழுதி தரேன், he will commit sin. நீங்க ஃபெலோஷிப்பை அவாய்ட் பண்ணி வீட்டை இருந்து நல்ல ஒரு மெசேஜ் கேட்டீங்கன்னா தேங்க்யூ வெரி மச். நீங்க சொல்லலாம் குமாரனா உங்களை விட பெட்டரான ஒரு மெசேஜ் கொடுக்குறவங்கள கண்டுபிடிச்சேன். நான் சொல்லுவேன் ப்ளீஸ் அந்த சிடி எனக்கு இருந்தாங்க நானும் கேட்கிறேன், அல்லது நானும் கூட வீட்டை வாரேன். அல்லது டிவியில ஒரு மெசேஜோ அல்லது ஏதாவது அல்லது பைபிளை நீங்க வாசிக்கிறீங்க அந்த ஃபெலோஷிப்புக்கு வராம சபையில ஃபைன். பட் நீங்க ஒன்றுமே செய்யாம ஃபெலோஷிப்பை அவாய்ட் பண்ணி சும்மா அந்த உப்பரையில தாவிதராஜா அங்கே மிஞ்ச நடந்து திரிஞ்ச மாதிரி நீங்க நடந்து திரிஞ்சுக்கிட்டா கட்டாயம் பிசாசுன்ற இலக்குக்கு, பிசாசுன்ற தாக்கத்துக்கு இலக்காகும். டார்கெட் நாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்ப அடுத்தது முக்கியமான காரியம் ஃபெலோஷிப்புங்கிற வாழ்க்கையில இருக்கும். கடைசியா நான் பார்க்கிறோம் வேர்ஸ் 30. நான் புல்லட் பாயிண்ட்ல சொல்ல விரும்புறேன், நிறைய காரியங்கள் இருக்காங்க, டைம்ல நாங்க மூவ் பண்ணணும். வேர்ஸ் 38 29ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக 1 வயதுடைய 2 செம்மறியாட்டு குட்டிகளை பலிபீடத்தில் பலியா செலுத்த வேண்டும். அடுத்த லெசன் நாங்கள் கற்றுக்கிறோம். இதெல்லாம் நல்லது, இவ்வளத்தை நான் கேட்ட நல்லது. இப்ப என்னன்னா இதை கீப் அப் பண்றதுங்களுக்கு கஷ்டம். சிலவள நீங்க நல்ல மெசேஜ் கேட்டோன்னா விட்டாம எல்லாம் புல் அரைச்சு நான் இதுக்கு கீழ்படியணும் அப்படி நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நான் இதுக்கு கீழ்படியணும், ஒரு கிழமை 2 கிழமை அப்படியே செய்யறது, அப்புறம் அடுத்த கிழமை கொஞ்ச நாளைக்கு உங்களை வச்சிருக்கு. சில படங்கள் வேற அந்த ஏசு கிறிஸ்து அரை கையில் எல்லாம் போட்டு அதை பார்த்து ஆளாண்டு ஆளுகிறது. ஒரு 6 மாசம் ஒழுங்கா இருப்போம், 7ஆம் மாசம்
அந்த படத்தின் நினைவே இருக்காது. என்ன நடந்தது? நாங்க நினைக்கிறோம் நாங்கள் கத்துட்ட அன்பை அல்லது எங்களுக்கு பரிசுத்தாவியோட பலத்தை படத்தை பார்த்து நாங்கள் எடுக்கலாம், மெசேஜை கேட்டு எடுக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது டிசிப்ளின், ஒழுங்குள்ள ஒரு மனுஷன் தான் கடைசியா தன் ரட்சிப்பை காத்துக்கொள்வார். ரெகுலரா ஒழுங்கா தண்ட பாடிய தன் லைஃபை டிசிப்ளின் பண்றவன் ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு, அந்த வேர்டை கவனிங்க, ஒழுங்காக. கர்த்தர் சொன்னார் இவ்வளத்தை நான் முன்பு சொன்னதெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய விஷயம். ஒருக்க செய்துட்டு அப்படி விடுறது இல்லை. அந்த அர்த்தம் என்னடா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலிபீடத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் பலிக்கணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஃபெலோஷிப், உங்களை அலையில் சொன்னா ஃபெலோஷிப் செய்யணும் மற்றாக்களோட. ஓகே, நீங்க நேர சந்திக்காரிலும் உங்களுடைய மனங்கள் இணைஞ்சிருக்கணும். இப்ப சில நேரங்களில் சில சவரோட நான் கதைக்கிறேன் இல்லை கனாலம். பட் எனக்கு தெரியும் அவர் என்ன சிந்திப்பார். ஒரு பைபிள் ஒரு கேள்வி இன்னொரு சவரன் அந்த சவரன் போய் கேட்டா என்ன ஆன்சர் சொல்றான்னு எனக்கு தெரியும். வேண்டாம், மனங்கள் இணைஞ்சிருக்கு. ஸோ அதான் உண்மையான ஃபெலோஷிப். ஸோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாக வாழணும், ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் எனாயின் பண்ணப்படணும். இதைத்தான் கடவுள் 38ஆம் வசனத்தில் சொல்றாரு. நான் ஜெபிச்சு இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லுவேன். மற்ற சாப்டர்ஸை நாங்கள் 30ஆம் அதிகாரத்திலிருந்து வாரக்கிழமை நான் பார்க்கணும். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, நேத்துக்காக உங்களை சோசரிக்கிறோம். அப்பா யோசுவா சொன்னது போல நானும் ஆண்டவரே இதில் இருக்கிற சவுலுமோ என்றால் உண்மையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படியான ஒரு பலத்தை தாரும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் வாஞ்சியை தாரும் ஆண்டவர். எங்களுடைய ஆவிகள் சோர்ந்து போகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. எங்களோட ஒவ்வொரு நாளும் பேசும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.